ஓம் சாந்தி. சமநிலை மற்றும் சமீப நிலை. 18/1/1973. சதா பணிவு மற்றும் புது உலக படைப்பின் காரியத்தில் ஈடுபட்டுள்ள குழந்தைகளை தனக்கு சமமாக ஸ்வமான்தாரி ஆக்கக்கூடிய சிவபாபா கூறுகின்றார். பாப்தாதாவிற்கு சமமாக ஸ்வமான்தாரி, சுயதர்ஷன சக்கரதாரி மற்றும் பணிவானவர் ஆகிவிட்டீர்களா? எந்த அளவு இந்த விஷயத்தின் தாரணையில் சமான் ஆகின்றீர்களோ அந்த அளவு நேரத்தை நெருக்கத்தில் கொண்டு வருகின்றீர்கள். நேரத்தை தெரிந்து கொள்ள இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கின்றது? உங்களுடைய தாரணையில் சமான் ஸ்திதி இருப்பதன் மூலம் இதனை கண்டறியலாம். நேரம் எவ்வளவு சமீபத்தில் இருக்கின்றது என்பதை இப்பொழுது கூறுங்கள். சமான் நிலையில் சமீபத்தில் இருந்தால் நேரம் கூட சமீபத்தில் இருக்கும். இந்த நிகழ்ச்சிகளுக்கு இடையிலும் தன்னைத்தான் கண்டறிய நேரத்தை தெரிந்து கொள்ள சமயம் கிடைத்திருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிகளுக்கு இடையிலும் கூட தன்னைத்தான் தெரிஞ்சுக்க, நேரத்தை தெரிஞ்சுக்க கொஞ்ச நேரம் கிடைச்சிருக்கு. இந்த விசேஷமான மாதத்திற்குள் 2 முக்கிய விஷயங்களை முக்கிய ரூபத்தில், லட்சிய ரூபத்தில் முன்னால் வைக்கவும். அது என்ன? ஒன்று அன்பு, மற்றொன்று மூழ்கிய நிலை. கர்மம், வார்த்தை, தொடர்பு, சம்பந்தத்தில் அன்பு, நினைவு மற்றும் ஸ்திதியில் அன்பில் மூழ்கிய நிலை இருக்க வேண்டும். யார் எந்த அளவு அன்பாக இருக்கின்றார்களோ அந்த அளவு அன்பில் மூழ்கிய நிலையில் இருக்க முடியும். அதாவது கர்மம், வார்த்தை, தொடர்பு, சம்பந்தத்தில் அன்பு, நினைவு மற்றும் ஸ்திதியில் அன்பில் மூழ்கிய நிலை இருக்க வேண்டும். யார் எந்த அளவு அன்பாக இருக்கின்றார்களோ அந்த அளவு அன்பில் மூழ்கிய நிலையில் இருக்க முடியும். இந்த அன்பில் ஒன்றிய நிலையைத்தான் மனிதர்கள் இறைவனுடன் ஒன்றிவிட்டதாக கூறிவிட்டார்கள். பாபாவிடம் இருக்கும் அன்பை கூறாமல் ஒன்றிவிட்டோம். பாபாவிடம் இருக்கக்கூடிய அன்பை சொல்லாம ஒன்றிவிட்டோம் என்ற வார்த்தையை மட்டும் பிடித்து கொண்டார்கள். இந்த மாதத்திற்குள் இந்த 2 விசேஷங்களை தாரணை செய்து பாப் சமான் ஆகுங்கள். பாப்தாதாவினுடைய முக்கிய விசேஷத்தன்மை உங்கள் அனைவரையும் விசேஷமாக்கியது, பிற அனைத்தையும் மறக்க வைத்தது, மேலும் ஆத்ம அபிமானியாக்கியது. இதுதான் அன்பு மற்றும் அன்பில் ஒன்றிய நிலை. அன்புதான் உங்கள் அனைவருக்குள்ளும் மறந்து போன 5000 ஆண்டிற்கான விஷயங்களை மீண்டும் நினைவில் கொண்டு வந்தது, சர்வ சம்பந்தத்தை ஏற்படுத்தியது, சர்வம்ச தியாகி ஆக்கியது. பாபா இந்த விசேஷத்தின் மூலமாக ஒரு வினாடியில் நம்மை தன்னுடையவராக ஆக்கிவிட்டாரென்றால் நீங்கள் அனைவரும் கூட இந்த விசேஷத்தை தாரணை செய்து பாப் சமான் ஆகிவிடுவீர்களா? சாகார பாபாவிடம் இந்த விஷயத்தில் சதவிகித குறைபாடு இல்லை. முழுமை நிலையை பார்த்தோம். எனவே விசேஷ ஆத்மாக்களாகிய நீங்களும் பாப் சமான் ஆக்கக்கூடியவர்களும் கூட முழுமை நிலை அடைய வேண்டும்.
இந்த முக்கிய விசேஷத்தில் 1% குறைபாடு கூட இருக்கக்கூடாது. முழுமையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இதன் மூலமாகத்தான் அனைவருடைய பாக்கியத்தையும் அதிர்ஷ்டத்தையும் விழிப்படைய செய்ய முடியும். அதிர்ஷ்டம் என்ற பூட்டின் திறவுகோல் அன்புதான். இதுதான் மாஸ்டர் சாவியாகும். எப்படிப்பட்ட பாக்கியமற்றவரும் பாக்கியசாலி ஆகின்றார்கள். இதில் நீங்களும் அனுபவிகளாக இருக்கின்றீர்களா? எந்த அளவு பாப்தாதாவிடம் அன்பை இணைக்கின்றீர்களோ அந்த அளவு புத்தியினுடைய பூட்டு திறந்து விடுகின்றது. அன்பு குறைவு என்றால் அதிர்ஷ்டம் குறைவு. எனவே அனைத்து ஆத்மாக்களின் அதிர்ஷ்டத்தை திறக்கும் சாவி உங்களிடம் இருக்கின்றது. இந்த அதிர்ஷ்டத்தின் திறவுகோலை தொலைத்து விடவில்லையே. மாயை விதவிதமான ரூபத்தில் விதவிதமான நிறத்தில் சாவியை திருடவில்லை தானே. மாயையின் முழுமையான கவனம் இந்த சாவியின் மீதுதான் இருக்கின்றது. எனவே இந்த சாவியை கவனமாக வைத்திருக்கவும். அன்பு பல பொருட்களின் மீது பலர் மீது ஏற்படுகின்றது. எந்த பொருள் மீதாவது அன்பு ஏற்பட்டால் பாபா மீதான அன்பில் குறைவு சதவிகிதத்தில் ஏற்பட்டு விடுகின்றது. தன்னுடைய உடலின் மீது தன்னுடைய பொருளின் மீது எனது என்ற உணர்வில் இருந்தாலே அன்பில் சதவிகிதம் ஏற்பட்டு விடுகின்றது. எனது என்ற உணர்வை விடுவதுதான் பாப்சமான் நிலையை கொண்டு வருவது. எங்கு எனது என்ற உணர்வு இருக்கின்றதோ அங்கு பாப்தாதா சதா உடன் இருப்பதில்லை. சதவிகிதம் குறைவாக இருப்பவர்கள் முழுமை நிலையை அடைவதில்லை. சதவிகிதம் என்றாலே குறை இருப்பவர்கள் ஒருபொழுதும் முழுமை நிலையை அடைய முடியாது. எனவே இந்த ஆண்டு குறைகளை அகற்றி முழுமை நிலை அடையவும். அப்பொழுதுதான் விநாசத்தை கொண்டு வர முடியும். எனக்கு என்ன தெரியும் என்று யாரும் புகார் கூறக்கூடாது என்பதற்காக பாபா இந்த 1 வருடம் நேரம் கொடுத்திருக்கின்றார். இந்த 1 வருடம் அநேக வருடத்திற்கான பிராப்தியை உருவாக்க ஆதாரமானது. தனக்குத்தானே சோதனையாளனாகி சோதனை செய்யவும். முக்கியமாக இந்த விஷயத்தில் தன்னை முழுமையடைய செய்தால் மற்ற அனைத்து குறைகளும் தானாகவே முடிந்து போய்விடும். இது சகஜமான முயற்சி தானே. ஒருவேளை நீங்கள் பாபாவின் அன்பில் மூழ்கி இருந்தீர்களேயானால் மற்றவரையும் தனக்கு சமமாகவும் பாப் சமானமாகவும் ஆக்க முடியும். எனவே இந்த வருடம் பாப் சமான் ஆக வேண்டும் என்ற லட்சியம் வைத்து சென்றீர்கள் என்றால் பாப்தாதா கூட அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு எப்படி நினைக்கின்றாயோ அப்படியே ஆவாயாக என்ற வரதானம் கொடுப்பதற்காக நிமித்தமாகின்றார். இந்த ஆண்டின் விசேஷமே பாப்சமான் ஆகி நேரத்தை அருகில் கொண்டு வருவதுதான். நேரத்தின் விசேஷங்களை தனக்குள் கொண்டு வாருங்கள். அப்படி சதா அன்பு மற்றும் அன்பில் மூழ்கிய நிலையில் இருக்கக்கூடிய பாப்சமான் பணிவு மற்றும் நிர்மான் காரியத்தில் சதா ஈடுபட்டிருக்கக்கூடிய நேரத்தின் சிறப்பு தன்மையை தனக்குள் கொண்டு வரக்கூடிய மிக உயர்ந்த சோமானில் நிலைத்திருக்கக்கூடிய மிக உயர்ந்த சமான் ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஓம் சாந்தி.